அதர்வா நடிப்புல புதுசா ரிலீஸ் ஆகியிருக்கிற இதயம் முரளி படத்தோட முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆகாஷ் பாஸ்கரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்தோட ஆரம்பத்துல அதர்வாவோட கல்யாண ஏற்பாடுகள் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அவரோட தாய்மாமனா நட்டி நடராஜ் எல்லா வேலையும் பார்க்குறாரு. கல்யாணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளையான அதர்வா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வெளிநாட்டுல இருக்காரு. அவசரமா சென்னைக்கு பிளெயின்ல வரும்போது அங்க பகத் பாசிலை பார்க்குறாரு. அவர்கிட்ட அதர்வா தன்னோட பழைய காதல் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கதை ஒன் ஸ்கூல் லவ். ஸ்கூல் படிக்கும்போது பிரீத்தி முகுந்தனை பார்த்து லவ் பண்றாரு. எப்படியாவது காதலை சொல்லணும்னு அவ பின்னாடியே சுத்துறாரு. ஒரு நாள் பிரீத்தி அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு அதர்வாவை வீட்டுக்கு கூப்பிடுறா. அங்க போய் காதலை சொல்லலாம்னு நினைக்கும் போதுதான் ஒரு ட்விஸ்ட். பிரீத்திக்கு ஒரு இரட்டை சகோதரி ட்வின்ஸ் இருக்காங்கன்னு தெரிய வருது. இதனால கன்ஃபியூஸ் ஆகி காதலை சொல்லாமலேயே விட்டுறாரு. கதை 2 காலேஜ் லவ். அப்புறம் சென்னைக்கு வந்து மெடிக்கல் காலேஜ்ல படிக்கும்போது கயாடு லோஹரை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க கூட நல்லா பழகினாலும் காதலை சொல்ல மட்டும் தயங்கிக்கிட்டே இருக்காரு. காலேஜ் முடிஞ்சு அவ ஊருக்கு கிளம்பும் போது ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயும் அவரால் காதலை சொல்ல முடியல. இப்படி காதலை சொல்லாமலே தவிச்ச அதர்வா கடைசியில தன்னோட காதலை சொன்னாரா, இல்ல மாமா பார்த்து வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இதான் மீதி கதை. அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கயாடு லோஹர் எல்லாரும் அவங்க ரோலை சூப்பரா பண்ணியிருக்காங்க. சுதாகர், ரக்ஷன், தமன், நிஹாரிகா, ஜொனிடா காந்தின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இவங்களோட பங்களிப்பு படத்துக்கு பலம். நடுவுல வர்ற சில சர்ப்ரைஸ் என்ட்ரியும் நல்லா இருக்கு. தமனோட மியூசிக் தான் படத்தோட பெரியதோன். பாட்டுகளும் பின்னணி இசையும் செமத்தரம். கிளாசிக் பாடல்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஒளிப்பதிவு செம கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த 90s காலகட்டத்தை காட்டின விதம் ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. பகத் பாசில் கிளைமாக்ஸ்ல இவரோட கேரக்டர் தான் படத்தை ஓரளவுக்கு காப்பாத்துதுன்னு சொல்லலாம். சில காமெடி சீன்களும் கொஞ்சம் ஆறுதல் தருது. மைனஸ் பாயிண்ட்ஸ், படம் எங்க சொதப்புச்சு, திரைக்கதை மரண லைக். டைரக்டர் எடுத்த கதைகளும் சர்ப்ரைஸ்களும் நல்லா இருந்தாலும் திரைக்கதையில சுவாரஸ்யமே இல்லை. படம் ஆரம்பத்துல நல்லா போனாலும் போக போக செம தொய்வு. அது கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுத்துட்டே போகுது. நோ எமோஷனல் கனெக்ட். கேரக்டர்கள் படுற காதல் வலியை நம்மால வேபீல் பண்ணவே முடியல. அந்த எமோஷனல் கனெக்ட் சுத்தமா மிஸ் ஆகுது. எடிட்டிங். பல இடங்கள்ல எடிட்டிங் ரொம்ப சுமாராக தான் இருக்கு. பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் சலிப்பு தட்டுது. படம் பார்க்கலாமா வேண்டாமா? இதய முரளி. பாட்டுக்கள், கேமரா ஒர்க், ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்தாலும் சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதையால இந்த முரளி நம்ம இதயத்துல இடம் பிடிக்க தவறிட்டான். ஒரு டைம் பாஸ் மூவியா வேணா பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் 5க்கு 2.5. India is